ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஹெல்தியான ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு டம்ளரில் கப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறது. அதிலே வந்து எல்லா பொருளும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பால் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கும் குறைவாக தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்வீட்டுமே வந்து நம்ம செய்யும் போது கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இதில் இப்போ நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் வேணால் இன்னுமே ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் பொடிச்சது இது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. நான் வந்து இன்றைக்கி அந்த கலருக்காக வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவு பால் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தடவை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இன்னுமே தண்ணி தேவைப்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற வைப்போம். ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு சரியான அளவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வந்து தோசை மாவு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய அளவில் தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பணியாரம் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ சரியான ஷேப்பில் நம்மளுக்கு வராது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டு பாருங்கள். தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதை வந்து அப்படியே நான் மூடி போட்டு வச்சிட போகிறேன். சரியாக வந்து ஒரு 1/4 மணி நேரம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்ததை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரவை எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிக அளவில் சூடு பண்ணாதீங்க, போட்ட உடனே வெளியில் கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் மொண்டுட்டு ஊற்றிக்கோங்க. குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து ஊற்றுங்க. நீங்கள் மாவு ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடியெலாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு மேலே எழும்பி வந்துடும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் நிறைய சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் தானாக அதுவே வந்து மேலே வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து நம்ம அதிரசம்லாம் செய்யும்போது என்ன கலர் வரணுமோ அந்தளவுக்கு கலர் வரணும். இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா புசுன்னு பெருசாக வந்துடும். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். நம்ம சரியான அளவில் வந்து இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும் போது அது வந்து ரொம்பவே நல்லா வரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே விரும்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க. சீக்கிரமாக வந்து காலி ஆகிடுச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. ஸ்வீட் ரெசிபினாவே பொதுவாக வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இது ஒரு மைல்டான இனிப்போடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நான் வந்து அதே டைமில் வந்து இன்னும் 2-3 கூட ஊற்றிக்கிறேன். ஒரே டைமில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயில் வந்து எடை இருக்குது அப்படின்னா வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கலர் மாறி வரணும். திருப்பி விட்டுட்டு இது எல்லாத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்க மாவு எல்லாத்தையும் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே ரெடி பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதுக்காக அதிரசம் மாவு பிசையணும், ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.